நம்மளை உருவாக்கின தேவனுக்கே நன்றி செலுத்திக்கிறேங்க. இந்த உலகத்தில் வந்துங்க சில பேர் சொல்லுவாங்க மனைவி கிட்ட, நான் சா செத்தாலும் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. சில பேர் பாருங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, நான் சாவுற வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன்னு. பாட்டு கூட பாடுவாங்க பாருங்க, சாவே வந்தாலும் நான் சாக மாட்டேன்டி, செத்தே போனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்டின்னு பாட்டெலாம் பாடியிருப்பாங்க. செத்து போயிடுறாங்க. செத்து போயிட்டா அப்படியே அப்புறம் எப்படிங்க நம்மளை விட்டு பிரியாமல் இருப்பாங்க? அதான் செத்துட்டாங்க, அப்புறம் எப்படி பிரியாமல் இருப்பாங்க? அது மாதிரி சொல்லுவாங்க, சாவே வந்தாலும் உன் கூட தான் இருப்பான்னு. ஆனால் சாவே வந்தாலும் அவங்க நம்மளை விட்டு அவங்க மறித்தாலோ, இல்லை அவங்கள விட்டு நம்ம மறித்து போனாலும் நம்ம கூட என்றென்று இருக்கிறது நம் தேவனை கர்த்தர் ஒருவர் மட்டும்தாங்க. நம்ம அப்பா அம்மா கூட நம்மளை கைவிட்டுறலாங்க. நம்ம கூட வந்த சகோதரி சகோதரர் நம்ம ஃப்ரெண்டு எல்லாருமே கைவிட்டுடலாம். ஆனால் நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவர் தாயின் கருவில தெரிந்து கொண்ட தேவன் இன்று வரைக்கும் நம்மளை தெரிந்து கொண்டு தான் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களாங்க? ஆமேன்.